அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எங்களை பொடியனா இருக்கும் போதே பார்த்து கொண்டிருக்கும் மௌலானா மௌலவி முகமது இஸ்மாயில் கனிவராஜ் அவர்கள் தேவபந்தி அவர்கள் 2 வருட காலமாக தங்கள் இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். அது இன்றுதான் அது சாத்தியமாக இருக்கிறது. நாங்கள் செவிக்கு விருந்து கேட்டோம். மௌலானா அவர்கள் வயிற்றுக்கு விருந்தில் வாங்கப்பான்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்கோம். மரியாதைக்குரிய மௌலானா அவர்கள் வீட்டில் வந்திருக்கிறோம். அவங்கள்ட்ட சில கேள்விகளும் சில நன்மைகளும் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். வணக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களை நீங்க பொடியா இருக்கும்போது வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு நீங்க மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்கு இன்னும் இருக்கு. ஆனா அஜித் அவர்கள் சாதாரணமே அஜித் அணுகலாம். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சில பேர் மார்க்கெட்டை கேட்பாங்க, மசா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம செட்டிச்சாலை கடங்க ஃபேமஸ் நம்ம நீடூர்ல அங்க ரொட்டி சாப்பிட்டு இருப்பாங்க. அங்க 4 பேர் மார்க்கெட்டை கேட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பந்தாலாம் இருக்காது. எப்பவுமே எங்கேயுமே அவங்கள்ட்ட மார்க்கெட்டை கேட்கலாம், மசா சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்க இப்ப துவாவை போட்டுட்டு இருக்கிறீங்க, உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை நாங்களும் சுபுவுக்கு சுண்ணத்துக்கு தொழுத பிறகு பரலுக்கு இடையில உங்க சொன்ன துவா பார்ப்போம். அந்த துவா ஓதுவோம், உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க. நீங்க எங்க இருக்கும் உலக மக்களுக்கும் ஏதாவது நீங்க நசீஹத் செய்யுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த துவாண்டோன்னா நான் சொல்ற நசீஹத் எங்க வீட்டுல பிள்ளைகளுக்கும் சொல்றது தான், அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கணும். அது எப்பவுமே நிராசை அடைஞ்சவே கூடாது. எதுலையுமே நிராசை அடைஞ்ச கூடாது. அல்லாஹ் நமக்கு நிச்சயமா நல்லதுதான் செய்வான்னு சொல்லி அதுக்கு பேர் ஹுசன் தான். அல்லாஹ் மேல ஹுசன் நினைக்கிறது. உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு 2015 ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. என்னுடைய அலட்சியத்தின் காரணமாகவோ அல்லது இந்த இதன் காரணமாகவோ ஆபீஸ்ல நெருக்கடி, சமுதாயத்தில் நெருக்கடி, பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டு பசங்களாம் ஏமாத்த நேரத்தில் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் வீட்டெல்லாம் வித்துட்டு இந்த கடன் அடைக்கலாமா அப்படிங்கிற சூழ்நிலை வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துல போயிருந்து, அப்போ எங்க வீட்டுல அப்படியே தொகுத்து அழுகிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணா, மனசுக்குள்ளேயே நான் துவாக்கள் மனசுல தெரியாம துவாக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதை போடும்போது இதையே நம்ம பேஸ்புக்ல போடக்கூடாது. பேஸ்புக் போட்டா இதை பாக்குறவங்க இப்படிலாம் துவா செய்யலாமேங்கிற சிந்தனை செய்வாங்கல்ல, அப்படிங்கிற நோக்கத்தோட போட ஆரம்பிச்சேன். ஒரு நிமிஷம் இருக்கு. இப்ப நீங்க துவா போடுறீங்க, நான் துவா எழுதிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அல்ல என்ன அக்கௌண்ட் வச்சிருக்காங்க பேஸ்புக்ல அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இந்த துவா தேவைப்படுது. முக்கியமா உங்க துவா தேவைப்படுது. இப்ப நான் போட ஆரம்பிக்கும் போது உலமாக்களை எடுத்து வச்சாங்க, இது எப்படி நீங்க ஏன் இதை போடுறீங்க, இது நீங்க அல்லாத கேட்கறதுவா நீங்க ரகசியமா கேட்டுக்க வேண்டியதானே. அது அப்ப அதுக்கு 2 பேர் சொன்னேன். என்னன்னு சொன்னா, நான் போடுற துவா பார்த்துட்டு யாராவது ஆமின்னு சொன்னாங்கன்னா அந்த நல்ல மனுஷன் யாராவது துவானால நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமே அப்படிங்கிற ஒண்ணு. 2வது இப்படி எல்லாம் துவா கேட்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்படும் சொல்லிட்டு அந்த நோக்கத்தை போட ஆரம்பிச்சேன். அது என்னாச்சுன்னு கேட்டா, பலரை நான் சந்திக்கும் போது இன்னைக்கு போட்டதோ எங்களுக்கு போட்ட மாதிரி இருந்துச்சு அதற்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த துவாக்கள் கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு உதவி வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி வர ஆரம்பிச்சுன்னா, என்னுடைய சூழ்நிலையை இந்த சந்தர்ப்பம் பார்த்துட்டு எங்களுடைய தலைமையிலிருந்து ஏன் அவர் சிரமப்பட்டு பார்க்காரு, அவர் அந்த சென்னை ஆபீஸ் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுக்காம இருக்கும்போது அவர் நல்ல மனுஷனாச்சு, வீண் செலவுல கெட்ட செலவும் கிடையாது, ஏன் வருமானம் செய்யாம இருக்காருன்னு யோசிக்க ஆரம்பிச்சு அவங்களே ஒரு என்கொயரி போட்டு சரி நம்ம சிக்கலை மாற்றிருக்காங்க. நேரடியா எங்க பாஸ் சார் ஆபீஸ்க்கு அலுவலகத்துக்கு ஏன் உங்களுக்கு பிரச்சனை சொல்ல வேண்டியதான், நான் பாத்துக்கிற சொல்லுங்க, எவ்வளவு கடை இருக்கு சொல்லுங்க, அந்த கடலாம் அடைச்சு இப்ப நிர்வாகம் அவங்களே பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம் சொன்னா, அது அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையில துவா தான் நம்ம மெயின் அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான். அப்ப நம்முடைய மனசுல நிராசை அடைஞ்சிட்டு என்ன அல்லாஹ் இது செய்யறாங்க. இப்ப சூழ்நிலை பார்க்கும்போது நமக்கு ஒரு வகையான டென்ஷன் ஆயிட்டே இருக்கு நம்ம இப்படி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அல்லாஹ் நல்லதான் செய்வான் அப்படின்னு நினைச்சோம் சொன்னா, அது நிச்சயமா அல்லாஹ் நல்லது செய்யறது மனசுக்கு ஆதரவாக இருக்கும்.